ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். டிஎன்பிஎஸ்சியில் இது வரைக்கும் நடந்த தமிழ் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் 48 பேப்பர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது 49வது பேப்பர். இதுவும் 2022 நடந்த ஒரு தேர்வுக்கான 100 தமிழ் தகுதி தேர்வு கேள்விகள் இருக்குது. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பால் கூட்டல் ஊறும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன? பால் கூட்டல் ஊறும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பாலூரும். பாலூரும். சேர்த்தெழுதுதல், வான் கூட்டல் ஒளி வானொலி. வான் கூட்டல் ஒளி வானொலி. கல் கூட்டல் தீது என்பது எவ்வாறு சேரும் அப்படின்னா கற்றியது அப்படி சொல்லிட்டு சேரும். கற்றியது. களம் கூட்டல் ஏரி சேர்த்தெழுதுக களமேரி. களம் கூட்டல் ஏரி களமேரி. பெயர் அறியா பிரித்தெழுதுக அப்படின்னா பெயர் கூட்டல் அறியா. பெயர் அறியா அப்படின்ற சொல்லை பிரித்தெழுத பெயர் கூட்டல் அறியா. நீளுழைப்பு அப்படின்றத பிரித்தெழுதுக அப்படின்னா நீள் கூட்டல் உழைப்பு. நீள் கூட்டல் உழைப்பு. ஸோ இதில் அதிகமான அகரவரிசை அதிகமான பிரித்தெழுதுக இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி குரூப் 4 இந்த மாதிரி தேர்வுக்கு கேட்பாங்க அப்படின்னா நிச்சயமாக இல்லை. ஆனால் அதில் ஏதாவது ஒரு சில கேள்விகள் கூட நம்மளுக்கு 1-2 கேள்விகள் தேர்வுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது தகுதி தேர்வு. அதனால் மோஸ்ட்லி இந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்பாங்க. ஆனால் நம்மளுக்கு எழுதக்கூடிய குரூப் 4 இந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. ஆனால் ஒரு சில கேள்விகள் வரலாம் இல்லையா? அதனால் எல்லா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரையும் நம்ம பார்த்து வச்சுக்கிறது மிக மிக அவசியம். அதுவும் இலக்கணம் மிக மிக அவசியமானது, பார்த்து வச்சுக்கணும். அடுத்து பிரித்தெழுதுக. பாடான் திணை அப்படின்றது பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. அடுத்து எதிர் சொல்லை எடுத்தெழுதுக. அல் அப்படின்னா இரவு. அப்போது இங்கே எதிர் சொல் கேட்கறதுனால பகல். அல் இரவு. எள்ளுனா பகல். எள் அப்படின்னா பகல். அடுத்து எதிர் சொல் தான் கேட்குறாங்க. ஐயம் அப்படின்றதுக்கான எதிர் சொல் தெளிவு. ஐயம்னா பயம். அப்போது அதுக்கான எதிர் சொல் தெளிவு. அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிக. அகத்திணை அல்லாததை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அகத்திணை அல்லாதது குறிஞ்சி முல்லம் மருதம் நெய்தல் இதெல்லாம் பாலை எல்லாமே அகத்திணை சார்ந்தது. ஆனால் காஞ்சி புறத்திணைகள். அதில் ஒன்று வஞ்சி காஞ்சி நொச்சி உளிகை தும்பை வகை இதெல்லாம் புறத்திணைகள் தானே. அப்போது அதில் ஒன்று தான் காஞ்சி. அடுத்து தவறான இணையை கண்டறிக. சேந்தன அப்படின்றது சேர்ந்தன, அதுதான் தவறானது. சிலைனா அதுக்கான பொருள் வில்லு. தெவ்வுனா பகைமை. புல்லுனா பறவை அப்படின்றதுக்கான ஒரு பொருளும் இருக்குது. சேந்தன அப்படின்னா சேர்ந்தன, அது மட்டும் தவறானது. அடுத்து பொருந்தாத இணை. கொற்றவை கிணறு, திருமால் காட்டாறு, முருகன் சுனைநீர், இந்திரன் செங்கலி நீர், அது மட்டும்தான் பொருந்தாதது. ஏன்னா காட்டாறு அப்படின்றது முல்லை திணைக்கானது, அதுக்கான தெய்வம் திருமால். முருகன் குறிஞ்சி திணைக்கானது, அதுக்கானது சுனைநீர் வரும் குறிஞ்சிக்கு. கொற்றவை பாலை, அதுக்கு கிணறு வரும். அப்போது பொருந்தாத இந்திரன் மருதம், அதில் செங்கல் நீர் வராது, அது மட்டும்தான் தவறானது. அடுத்தது பொருந்தாத சொல்லை கண்டறிக. விளம்புதல் செப்புதல் மொழிதல் இது எல்லாமே ஒரு என்னன்னா திரிசொல். அது எல்லாமே ஒரு திரிசொல். அதாவது கற்றவர்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய ஒரு திரிசொல். ஆனால் கேட்டல் அப்படின்றது பொருந்தாதது. அது மட்டும் இல்லாமல் விளம்புதல் செப்புதல் மொழிதல் எல்லாமே சொல்கிறது. விளம்புதல் செப்புதல் மொழிதல் எல்லாமே என்ன பொருள் சொல்லுது அப்படின்னா அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடியது. கேட்டல் அப்படின்றது கேட்கக்கூடியது. அப்போ அதுதான் பொருந்தாத சொல். பொருந்தாத இணை. தூறு அப்படின்னா புதரோட அடிப்பகுதி. வெங்கலினா காய்ந்த களி. செம்மல்னா வாடிய பூ. பூவின் இலைகள் 7. அரும்பு மொட்டு முகை மலரலர் வீ செம்மல். அப்போ அது பூ வாடியதா செம்மல். கொழுந்தாடை அப்படின்றது காய்ந்த கட்டை கிடையாது, கரும்போட நுனிப்பகுதி, அதான் கொழுந்தாடை. அப்போ அது தவறு. அடுத்து பொருந்தாத சொல். ஏரி குளம் ஆறு, அது 3 நீர்நிலைகள். குணம் அப்படின்றது பொருந்தாதது. அடுத்து பொருந்தாத சொல். சூம்பல் சொத்தை அழுகல் கடலை. இதில் சூம்பல் சொத்தை அழுகல் எல்லாமே பல வகைகள், அதில் அழுகி போனது. அப்போ கடலை அப்படின்றது மட்டும் பொருந்தாதது. அடுத்து வலுவற்ற சொல். வலுவற்றது வலு இல்லாதது என்னன்னா செலியன் வந்தான். செலியன் அப்படின்றது ஆண்பால், வந்தான் அப்படின்றது ஆண்பால் வினைமுற்று. அப்போ அதுதான் சரியானது. செலியன் வந்தது, அது அக்ரிணை கொடுத்துருக்காங்க. செலியன் வந்துட்டான் அப்படின்றது வந்துட்டான் அப்படின்றது ஒரு எழுத்து மொழியாக இல்லை, பேச்சு மொழியாக இருக்குது. அப்போது செலியன் வந்தாள் அப்படின்றது பால் வலு. அப்போது ஏ மட்டும் சரியானது. அடுத்து மரபு சொல்லை பொறுத்து எழுதுக. சோறு அப்படின்னா உண். சோறு உண். முறுக்கு அப்படின்னா தின்னு. முறுக்கு தின்னு. தண்ணீர் குடி. தண்ணீர் குடி. பால் பருகு. பால் பருகு. சோறு உண் முறுக்கு தின் தண்ணீர் குடி பால் பருகு.
அடுத்து மரபுப்பிழை இல்லாத தொடர். மரபுப்பிழை இல்லாத தொடர்னா கோழி கூவும் வராது, கோழி கொக்கரிக்கும், நாய் ஊளையிடும், சேவல் கூவும், காகம் கரையும். அப்போ காகம் கரையும் மட்டுமே சரியானது. சந்திப்பிழையற்ற தொடரை எழுதுக. எங்கள் ஊர் கோயிலில் குதிரை சிற்பங்கள் உள்ளன, சரியானது. அழகிய கலைகளை பற்றி அறிந்தோம், அதுவும் சரியானது. எங்கள் ஊர் கோயிலில் இக்கு வரல, அப்போ வல்லினம் வருவாங்க, அப்போ அது தவறானது. அழகிய கலைகளை பற்றி அறிந்தோம், அதுவும் தவறானது. மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினை பொருட்கள் செய்யப்படுகின்றன, அப்போ அது மட்டும்தான் சரியானது. ஏன்னா அழகிய கலைகளை இப்போ வரும், அப்போ அதுவும் தவறானது. பாய் எனப்படுவது படுக்க பயன்படுவது, இப்போ வரும், அப்போ அதுவும் தவறானது. அப்போ சி மட்டும்தான் சரி. மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினை பொருட்கள் செய்யப்படுகின்றன, அது மட்டும் தான் சந்திப்பிழையற்றது. மற்றதுல வல்லினம் மிகல, அப்போ அது 3 தவறானது. அடுத்ததா பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? பிறமொழி சொல்லற்ற தொடர் என்னன்னா, ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினேன். ஆலயத்துக்கு சென்று இறைவனை வணங்கினேன், அது மட்டும்தான் தூய தமிழ் சொல், பிறமொழி கலவாதது. அக்கிரமம் அப்படின்றது தமிழ் சொல் கிடையாது. திருஷ்டி, ஆகாசம் இதெல்லாமே தமிழ் சொல் கிடையாது. பட்சி அப்படின்றதும் கிடையாது. அப்போ ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினேன் மட்டும் சரியானது. அடுத்து சந்திப்பிழை அற்ற வாக்கியங்களை கூறுக. சந்திப்பிழை அற்றது என்னன்னா, அந்த காட்சியை பார். அந்த காட்சியை பார், இப்போ அதுலேயும் வல்லினம் மிகுந்திருக்கு, அப்பதான் சரியானது. அடுத்தது சந்திப்பிழை அல்லாத தொடர். மெட்டுக்கு பாட்டு பாடு, மெட்டுக்கு பாட்டு பாடு, அதுதான் சரியானது. அடுத்து பிறமொழி சொற்கள் கலவாத தொடர் எடுத்து எழுதுக. மாலையில் விளையாடு, காலிங் பெல், ஷாப்பிங், மில்க் இதெல்லாம் பிறமொழி சொல் தானே. மாலையில் விளையாடு மட்டும் சரியானது. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். பயணப்படகுகள் ஃபெரிஸ், பயணப்படகுகள் ஃபெரிஸ். கடற்பயணம்னா வாயேஜ். கலப்படம் அப்படின்னா அடல்ட்ரேஷன். பண்டம் அப்படின்னா கமாடிட்டி, பண்டம் கமாடிட்டி. அடுத்து ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். வெறிக்கமல் கழனியில் உளுனர் வெள்ளமே, இதுக்கு என்ன பொருள்னா, மனம் கமலும் வயலில் உழவர்கள் வெள்ளமாய் நிறைந்திருந்தனர் அப்படின்றதுதான் சரியான பொருள். இது ஏர்கள சிறப்பும் போர்கள சிறப்பும் நிறைந்த அந்த சோழ நாட்டோட சேர்ந்தது. இது முத்தலாயிரம் பாடலில் கொடுத்துருப்பாங்க. வெறிக்கமல் கழனியில் உளுனர் வெள்ளமே, இதுக்கான பொருள் என்னன்னா, மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் நிறைந்திருந்தனர். அந்த நாவலோ என கேட்பாங்கள்ல, அந்த பாடல். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. கூரை, கூரை. முதலாக இருக்கக்கூடிய கூரைக்கான பொருள் வீட்டுடைய கூரை. அடுத்தது கூரை புடவையை குறிக்கும். மதி என்பதன் தவறான பொருள். அறிவு, நிலவு, ஞானம் எல்லாமே மதி அப்படின்ற ஒரு சொல்லுக்கான பொருள் தான். பகலவன் அப்படின்னா சூரியன், அப்போ அது மட்டும் தவறு. வேலம் என்பதன் தவறான பொருள். வேலம்னா யானை, பிடினா பெண் யானை, களிரனா ஆண் யானை, அடுத்து பெண் யானை. அப்போ இது எல்லாமே மொத்தமாகவே யானை குறிக்கக்கூடிய சொல் தான் வேலம். அடுத்து சிங்கம், அது மட்டும் தான் அதில் தவறானது. அடுத்து வேறு சொல். ஓடினான் அப்படின்றதுக்கான வேறு சொல் ஓடு. ஓடினான் வினைமுற்று, அதுக்கான வேறு சொல் ஓடு. அடுத்து வேறு சொல். சொன்னார் அப்படின்றதுக்கான வேறு சொல் சொல். கட்டளையாக தானே இருக்கணும், அப்போ சொல். அடுத்து வேறு சொல்லின் தொழிற்பெயர் கேட்குறாங்க. கொடு அப்படின்றது ஒரு வேறு சொல், அதுக்கான தொழிற்பெயர்னா கொடுத்தல். கொடுத்த பெயரச்சம், கொடுத்து வினையச்சம், கொடுத்தவன் வினையாளனை பெயர், கொடுத்தல் அப்படின்றது தான் தொழிற்பெயர். அடுத்து வினைமுற்றுக்குரிய வேறு சொல் எழுதுக. தருகின்றனர் அப்படின்றது ஒரு வினைமுற்று, அதுக்கான வேறு சொல் என்னன்னா தா, அதுதான் சரியான வினைமுற்று, சரியான வேறு சொல். அடுத்து அகரவரிசை. அ, இ, ஐ, ஓ, ஓ. அன்பு, இரக்கம், 5, ஒழுக்கம், ஓசை தான் சரியான அகரவரிசை. அடுத்தது அகரவரிசை. ஆ, இ, உ, ஏ. ஆடு, இரக்கம், ஈதல், ஊக்கம், எளிமை. எல்லாமே உயிரெழுத்துக்கள் அப்படியே கொடுத்துருக்காங்க. அடுத்து உயிர்மை. கற்றல், காணுதல், கிளி, கீசு, கொம்பு, காக்கா, கீக்கி, கோ. அடுத்தது அகரவரிசை. அடுத்து உயிரெழுத்துக்களை தான் முதல்ல கொண்டு வந்துடணும், அப்போ அலுவலர். அடுத்து உயிர்மை. மக்கள், மாந்தர், மொழி, மாமா, மோ. அடுத்து அகரவரிசை. அ, ஆ, உ, ஏ, ஔ. அன்பு, ஆடு, ஊக்கம், ஏது, அவை. அடுத்ததும் ஒரு அகரவரிசை. வா, வா, வி, வி. வம்பு, வாக்கு, விசை, வீழ்ச்சி. அடுத்த அகரவரிசை. தா, து, தூ, தே. தாண்டுதல், துன்பம், தூண், தேன். அடுத்த சொற்களை முறைப்படுத்தி சொற்றொடராக்குக. மிகப்பெரிய சாண்டியாக்கோ மீனை பிடித்தார்னா, சாண்டியாக்கோ மிகப்பெரிய மீனை பிடித்தார்.
சாண்டியாக்கோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். இதுதான் சொற்களை ஒழுங்குபடுத்துறது. அடுத்ததும் அதே தான், சொற்களை ஒழுங்குபடுத்த சொல்லியிருக்காங்க. பிறருக்காக உழைத்து புகழ்பெற்ற சான்றோர்கள் உள்ளனர். பிறருக்காக உழைத்து புகழ்பெற்ற சான்றோர்கள் உள்ளனர். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போமாட்டேன் என மறுத்து கூறுதல் மறைவிடை. போவேன்னா நேர்விடை, போக மாட்டேன்னா மறைவிடை. நீயே போ அப்படின்னா ஏவல் விடை. அடுத்த விடை வகை. என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனோ அப்படின்னு ஒரு கேள்வியவே வினாவா சொல்றது வினா எதிர் வினாவுதல் விடை. வினா எதிர் வினாவுதல் விடை. அடுத்தது இந்த விடைக்கான வினாவை கேட்க சொல்லியிருக்காங்க. தேவினைய பாவனர் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார். தேவினைய பாவனர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? தேவினைய பாவனர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? அடுத்து விடைக்கேற்ற வினா. தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனித்தனி குழுவாக வாழ்ந்து வந்தனர். இதுக்கான வினா என்னன்னா, தொடக்க காலத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்ந்தனர்? தொடக்க காலத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்ந்தனர்? அடுத்து இருவினைகளின் பொருள் வேறுபாடு. பணிந்து பணித்து. இறைவனை பணிந்து செல்ல வேண்டும் என பெற்றோர்கள் பணித்தனர். இறைவனை பணிந்து செல்ல வேண்டும் என பெற்றோர் பணித்தனர். அடுத்து மாறு மாற்றி. இது இருவினைகளின் பொருள் வேறுபாடு. மாறு வேடத்தில் பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றிக்கொண்டார். மாறு வேடத்தில் பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றிக்கொண்டார். உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா வெளிப்படைத்தன்மையுடன் இருத்தல். உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்படைத்தன்மை. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல அப்படின்றது எதிர்பாரா நிகழ்வு. எதிர்பாரா நிகழ்வு. அடுத்து சரியான விடை. ஏவு ஊர்தி அப்படின்னா லான்ச் வெஹிக்கிள். ஏவு ஊர்தி லான்ச் வெஹிக்கிள். ஏவுகணை அப்படின்னா மிசைல். ஏவுகணை மிசைல். பதிவிறக்கம் அப்படின்னா டவுன்லோட். பதிவிறக்கம் டவுன்லோட். கடல் மெயில்னா நாட்டிக்கல் மெயில். கடல் மெயில் நாட்டிக்கல் மெயில். அடுத்து கன்சியூமர் என்டர்பிரனர் அப்படின்னா கன்சியூமர்னா நுகர்வோர், என்டர்பிரனர் அப்படின்னா தொழில் முனைவோர். கன்சியூமர் நுகர்வோர், என்டர்பிரனர் அப்படின்னா தொழில் முனைவோர். நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு தலைவலிக்கும் அப்படின்னு சொல்றது உருவது கூறல் விடை. வலிக்கும், இனிமே நடக்க போறது, அப்போ உருவது கூறல். வலிக்கிறதுன்னா உற்றது உரைத்தல். அடுத்து ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். சைபர் ஸ்பேஸ் அப்படின்னா இணையவெளி. சைபர் ஸ்பேஸ் அப்படின்னா இணையவெளி. அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். சாஃப்ட்வேர் அப்படின்னா மென்பொருள். ஹார்ட்வேர்னா வன்பொருள், சாஃப்ட்வேர் அப்படின்னா மென்பொருள். மருவு. உதகை உதகமண்டலம், அது மட்டும்தான் சரியானது. நெல்லைனா திருநெல்வேலி, புதுச்சேரினா புதுவை, குடந்தை தான் கும்பகோணம். அப்போ உதகை உதகமண்டலம், அது மட்டும்தான் சரியானது. வானவன் மாதேவி என்னும் ஊர் பேரின் மருவுனா மானாம்பதி. இது புதுசாக இருக்குது. வானவன் மாதேவி என்ற ஊர் பேரின் மருவு என்னன்னு கேட்டாங்கன்னா மானாம்பதியா. மானாம்பதி, அதுதான் வானவன் மாதேவின்ற ஊருக்கான மருவு. நிறுத்தற்குறி எது சரியானது? படிக்கிற பையன்கள் இதை கட்டிக்கிட்டா கம்மா போட்டிருக்காங்க. பரீட்சையை கூட சுலபமாக எழுதி பாஸ் பண்ணிடலாம். ஆச்சரியக்குறி இரட்டை மேற்கோள் கொடுத்துருக்காங்க பாருங்க. என்றான் தாயத்து விற்கிறவன். அடுத்து சரியான நிறுத்தற்குறி. வீட்டிற்கு வருபவர்களை கம்மா கொடுத்து ஒற்றை மேற்கோள். வாங்க வாங்க உட்காருங்க, அரைப்புள்ளி கொடுத்துருக்காங்க. அம்மா வந்திடுவாங்க, ஒரு மேலே ஒற்றை மேற்கோள். என்று வரவேற்பாள் அப்படின்னு சொல்லிட்டு முற்றுப்புள்ளி. சரியான எழுத்து வழக்கு சொல். பதில் சொல்லிச்சு, பதில் சொன்னியா, பதில் சொல்லுகினியா, இது எல்லாமே தவறானது. இதெல்லாம் பேச்சு வழக்கு. எழுத்து வழக்குன்னா பதில் சொல், அது மட்டும்தான் சரியான எழுத்து வழக்கு. அடுத்து மணி நேற்று பள்ளிக்கு வந்தாயா, இதுதான் சரியான எழுத்து வழக்கு. மணி நேற்று பள்ளிக்கு வந்தாயா. அடுத்து பாருங்க, எருது அப்படின்னா பசு. எருது பசு. களிறுனா பிடி. கலை அப்படின்னா பிணை. கடுவன்னா மந்தி. அதாவது ஆண்பாலை பெண்பாலோட. எருது ஆண்பால். எருதுனா பசு பெண்பால், களிறு ஆண்பால், பிடி பெண்பால், கலை அப்படின்னா ஆண்பால், பிணை அப்படின்னா பெண்பால், கடுவன்னா ஆண்பால், மந்தினா பெண்பால். ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்து எழுதுக. மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. பொருத்தமான காலம் கண்டறிக. விளையாடுகின்றேன் அப்படின்றது நிகழ்காலம். விளையாடுகின்றேன் அப்படின்றது நிகழ்காலம். அடுத்து பொருத்தமான காலம் அமைத்தல். தவறான இணையை தேர்ந்தெடுக்க. தவறானது கேட்குறாங்க. வாழ்வான் எதிர்காலம் சரியானது. வீழ்கிறான் நிகழ்காலம் சரியானது. வெல்வாள் அப்படின்றது எதிர்காலம் சரியானது. அப்போ வருவாள் அப்படின்றது எதிர்காலம், ஆனால் இங்கே நிகழ்காலம் கொடுத்துருக்காங்க, அது தவறு. அடுத்து வினா எழுத்து. ஏ யா ஆ, இதுதான் வினா எழுத்துக்கள். ஏ
யா ஆ. அடுத்து பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்படுபவர் பாரதியார். ஏன்? பொருத்தமான வினா தான் கேட்டிருக்காங்க. பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்படுபவர் பாரதியார். ஏன் அப்படின்றதான் சரியான வினா. அடுத்து தவறான இணைப்பு சொல் இடம்பெற்றுள்ள வாக்கியம். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். ஆகையால் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. ஆகையால் வராது, ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. இது ஒரு கேள்வியா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் பேப்பரில் பார்த்தோம். சரியான இணைப்பு சொல். முருகன் படித்து முடித்து விட்டான், ஆனால் முகிலன் முடிக்கவில்லை. முருகன் படித்து முடித்து விட்டான், ஆனால் முகிலன் முடிக்கவில்லை. ஆட்சியாளர் சொல்லின் தொழிற்பெயர் விகுதி என்னன்னா சி. தொழிற்பெயர் விகுதி சி. அடைப்புகள் உள்ள சொல்லை தொடர்க்கு ஏற்றவாறு மாற்றுங்க. கபிலர் திறமையானவர் என்று குமரன் அப்படின்னா குமரனுக்கு தெரியும். குமரனுக்கு தெரியும். கடை என்பதன் சரியான பொருள். இரு பொருள் கேட்குறாங்க. கடைனா முடிவு, கடைசியா முடிவு. அடுத்து கடைனா அங்காடி. இரு பொருள். ஆறு அப்படின்னா எண்கள் 6 அதையும் குறிக்கும். காவிரி ஆறு பாயக்கூடிய ஆறையும் குறிக்கும். அடுத்து பாருங்க, சரியான பொருள் வேறுபாடு இருந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. இதில் என்னன்னா சிலை சீலை. சிலைன்னா என்ன? சிற்பம். சிற்பி வராது, வில்லு வராது, அம்பு வராது. சிற்பம் தான் சிலை. சீலைனா துணி. அப்போ இரண்டாவது சிற்பம் துணி, இது மட்டும்தான் சரியானது. அடுத்து பின்வரும் ஒன்றில் முறையான தொடர் எது? தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. இத்து வல்லினம் மிகுந்திருக்கு. அடுத்து நாட்டை கைப்பற்றல் மஞ்சள் நிறம் கொண்ட மலர் கொடி வகை. அது தவறுன்னு கொடுத்துருக்காங்க. நிறை மீட்டல் நீலம் கலந்த சிவப்பு மலர் செடி வகை. அதில் எதிர்த்து போராடுவது நீல நிற மலர் குறுமர வகை. அது மட்டும்தான் சரியானது. கூற்று 3 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இது புதுசாக இருக்குது இந்த மாதிரியான கேள்வி. எதிர்த்து போரிடுறது நீல நிற மலர் குறுமர வகை. எதிர்த்து போராடுவதற்கு என்ன மலர்? தும்பை மலர் தான் சொல்லுவாங்க. வெற்றி பெற்றதுக்கப்புறம் வாகை மலர். மூதுரை குறித்த கூற்றுகளில் தவறான கூற்று. கற்றவரோடவும் மன்னரே சிறந்தவர். கற்றவரை விட மன்னரே சிறந்தவர் தவறானது. மன்னரை விட கற்றோரே சிறந்தவர், அதுதான் சரியானது. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். டெம்பஸ்னா பெருங்காற்று. டெம்பஸ் பெருங்காற்று. சரியான இணை புதர்னா திக்கர். அது மாதிரி தான் சரியானது. புதர்னா திக்கர், அதுதான் சரியானது. அடுத்து மலரை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி வி. அரபு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல். அதில் வி அப்படின்ற ஒரு சொல்லு மலரை குறிக்கிறது இல்லையா? அப்போதான். வள்ளுவர் பெரும்புகளை உடையவர் என்ற தொடர் எவ்வகை பொருளில் வரும் அப்படின்னா உடைமை. வள்ளுவர் பெரும்புகழை உடையவர் அப்படின்ற தொடர் உடைமை பொருளில் வரும். அடுத்து பொருத்தமான பொருள். வெறிக்கமல் கழனியர் உளுனர் வெள்ளமே. இதே கேள்விதான் இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க. மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழுதிருந்தனர். ரிப்பீட்டட் கொஸ்டின் கேட்டதே கேட்டிருக்காங்க. அடுத்து பொருத்தமான பொருள் அறிய தெரிவு செய்க. அரிச்சுவடி அப்படின்னா அகரவரிசை எழுத்துக்களை தான் அரிச்சுவடின்னு சொல்லுவாங்க. அகரவரிசை எழுத்துக்கள் அரிச்சுவடி. ஓலைச்சுவடி சொல்லிடக்கூடாது. அரிச்சுவடினா அகரவரிசை எழுத்துக்கள். பொருத்தமான பொருள். ஆமா என்னும் கலை சொல்லின் பொருத்தமான பொருள் என்ன? காட்டுப்பசு. ஆமா அப்படின்னா காட்டுப்பசு. இது புக்லேயே கொடுத்துருப்பாங்க. ஆமானா காட்டுப்பசு. அடுத்து பொருத்தமான பொருள். வாரணம்னா யானை. வாரணம் அப்படின்ற சொல்லுக்கான பொருள் யானை. யானை தான் வாரணம்னு சொல்லுவாங்க. அடுத்து ஆழினா கடல். ஆழி கடல். ஆடு இதோடைய கூட்டப்பெயர் ஆட்டு மந்தை. ஆட்டு மந்தை. அடுத்து வன்கடல் குற்றியலுகரம் எதுனா நாக்கு வகுப்பு. அதாவது குசோடு துபுரு அப்படின்ற சொல்லுக்கு முன்னாடி இருக்கிறத பார்க்கணும். அப்போது கூ அதுக்கு முன்னாடி இக்கு இருக்குது, பூக்கு முன்னாடி இப்பு இருக்குது. அப்போ கசட தபர. அப்போ இக்கு இப்பு. அப்போ வன்தொடர் குற்றியலுகரம். யாப்பிலக்கணத்தின் படி மூவகை எழுத்துக்கள் என்னன்னா குறில் நெடில் ஒற்று. அதாவது மூவகை எழுத்துக்கள். யாப்பிலக்கணம் மொத்தம் 6 எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடைன்னு. அப்போ எழுத்துக்கள் 3 வகை என்னன்னா குறில் நெடில் ஒற்று. பிழை திருத்துக. சரியான எண்ணடையை தேர்வு செய்க. 1 கூட்டல் உயிர் அப்படின்னா ஓர் உயிர். ஓர் உயிரை தான் பிரித்தா 1 கூட்டல் உயிர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து 2 கூட்டல் எழுத்து. இது அப்படின்னா ஈரெழுத்து. இதுதான் எண்ணடை. ஈரெழுத்துனா 2 கூட்டல் எழுத்து. அடுத்து சொல்லும் பொருளும். அணங்குன்னா என்னன்னா தெய்வம். அணங்கு தெய்வம். மாகால் அப்படின்னா பெருங்காற்று. மாகால்னா பெருங்காற்று. மண்ணீர் அப்படின்னா கடல். இங்கே முன்னீர்னு கொடுக்கணும், ஆனால் இங்கே மண்ணீர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து கயம்னா நீர்நிலை. கயம் அப்படின்னா நீர்நிலை. சொல்லும் பொருளும். கொடியனார் அப்படின்னா மகளிர். கொடியனார் மகளிர். இசை அப்படின்னா புகழ். இசை புகழ். மறுப்பு அப்படின்னா கொம்பு. மறுப்பு கொம்பு. மால்வரைனா பெரிய மலை. மால்வரை பெரிய மலை. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு செல்கிறார்கள். மனிதர்கள்
பொருள் தேடுவதற்காக மனிதர்கள் பன்மை, அப்போ செல்கிறார்கள் பன்மை, அதான் முடிச்சிருக்காங்க. மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு செல்கிறார்கள். அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருட்கள் இங்கே உள்ளன. பிரம்பினால் அப்படின்றது அக்ரிணை, அங்கே உள்ளன அப்படின்றதான் பன்மைக்கு பயன்படுத்தணும். அப்போ உள்ளன. கீழ்கண்ட பத்தி அதுக்கான கேள்வி. மழை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது காகித கப்பல். மழை நீரில் காகித கப்பல் விட்டு விளையாடாத குழந்தைகளே இல்லை எனலாம். அந்த அளவிற்கு நம் ஆழ்மனத்தில் கப்பல் இடம்பெற்றுள்ளது. பழங்காலம் முதல் தமிழர்கள் கப்பல் கட்டும் கலையில் சிறந்திருந்தனர். அது மரபு தொடர்ச்சி அப்படின்னு இதை கூறலாம். தமிழர்கள் கப்பல்களை கட்டினார்கள் என்பதற்கும் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கும் நம் இலக்கியத்தில் பல்வேறு வகையான சான்றுகள் இருக்குது. நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலே மிகவும் பழமையானது தொல்காப்பியம். அந்த நூலில் முன்னீர் வழக்கம் அப்படின்ற கடல் பயணம் குறிப்பிடப்படுது. முன்னீர் வழக்கம் மகடு இல்லைன்னு சொல்லுவாங்க. எனவே தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பே தமிழர்கள் கடல் பயணம் செய்தனர் என்பதை அறியலாம். கப்பல் கட்டுவர்களை கம்மியர்கள் சொல்லுவாங்க. அது மணிமேகலையில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்போ இந்த பத்திக்கான கேள்வியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மழை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது காகித கப்பல். பழங்காலம் முதல் தமிழர்கள் எந்த கலையில் சிறந்திருந்தனர் அப்படின்னா கப்பல் கட்டும் கலையில் சிறந்திருந்திருக்காங்க. தமிழர்கள் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கான சான்று எதில் இருக்குன்னா இலக்கியங்களில் இருக்குது. பல்வேறு வகையான இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியம் கடல் பயணத்தை எதுவாக குறிப்பிடுகிறது அப்படின்னா முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுது. ஓகே, இதோட இந்த தகுதி தேர்வுக்கான 100 தமிழ் கேள்விகள் முடிந்தது. அடுத்து ஒரு தமிழ் கொஸ்டின் பேப்பரில் பார்க்கலாம். தேங்க்யூ.